ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. மோஸ்ட்லி நல்ல இஞ்சி பூண்டு வாசனை அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வந்து இது வதங்கி வந்துருச்சு. நல்லா பாருங்க எண்ணெயெல்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டயத்தில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு வந்து 1/2 kg சிக்கன் தாங்க நான் வந்து இந்த கிரேவி பண்ண போறேன். ஸோ 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவு நீங்க சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. அப்படின்னா தான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். இப்போ பாருங்க நான் வந்து தக்காளி எல்லாம் பாருங்க இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறப்ப இந்த மாதிரி மசிஞ்சு வந்திருக்கும். இந்த டயத்துல நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டு மசால் தூள். உங்ககிட்ட என்ன மசால் இருக்கோ வீட்டு மசாலா நீங்க போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவி வந்து இப்போ வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக வந்து நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வாட்டர் ஆட் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொதிச்சு இந்த மாதிரி வந்து ஆயிலெலாம் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ அப்போனா உங்களுக்கு வந்து கரெக்டான டைமு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போவும் நான் வந்து சொல்கிறேன், இது வந்து வெறும் 1/2 kg சிக்கனுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணுறேன். ஸோ இதே இது வந்து நீங்கள் 1 kg சிக்கன்னா இதில் வந்து அளவெல்லாம் உங்களுக்கு வந்து கூடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற நீங்க வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன்ல ஆட் பண்ணிட்டு இந்த கிரேவில இந்த மசாலா வந்து அப்படியே வந்து இந்த சிக்கனை எல்லாத்தையுமே வந்து அப்படியே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து பெரட்டி விடுங்க. மோஸ்ட்லி சிக்கன்ல இருந்தே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வரும். இப்ப பாருங்க நான் எல்லாமே வந்து நான் பெரட்டிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறேன். தண்ணி வந்து இப்போதைக்கு நான் ஊத்தல, ஏன்னா சிக்கன்ல இருந்தே உங்களுக்கு வந்து தண்ணி வரும். இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன சால்ட் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு தாங்க நான் வந்து வச்சிருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சு. இங்க பாருங்க சிக்கன்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா இதுலயே பெரட்டி எடுத்துருங்க. இல்ல எனக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த டயத்துல பாத்தீங்கன்னா மிளகும் சீரகத்தூள் இதை வந்து நான் அரைச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஓப்பனாகவே வச்சு நான் வந்து குக் பண்ணுறேன். ஏன்னா இந்த மிளகு சீரகம் வந்து அட் லாஸ்ட்ல தான் நீங்கள் வந்து சேர்க்கணும். கடைசியாக சேர்த்தாதான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிரேவியுமே கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் எனக்கு போதும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் பெப்பர் அந்த இதை போட்டோன்னே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் குக் பண்ணேன். நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கிரேவி வந்து வத்தி வந்திருக்கு. இந்த டயத்துல நம்ம கொத்தமல்லி போட்டு அப்படியே வந்து நம்ம கிரேவியை வந்து இறக்கிடலாங்க. இதை வந்து நீங்க சூடான ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம், இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளோ செம்மையா வந்திருக்கு நம்மளோட சிக்கன் கிரேவி. ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க வந்து சொல்லுங்க. அப்புறம் என்ன, நம்ம அழகா சுட சுட சோறை போட்டு அந்த சிக்கன் கிரேவியை ஊற்றி அப்படியே முட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் இதெல்லாம் வச்சு அப்படியே சாப்பிட்றப்ப அல்டிமேட்டா இருக்குங்க. அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஜூஸியாக அந்த மசாலாலாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் இதோட வீடியோவும் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி